நயன்தாரா மீது நமக்கு ஒரு கோபம் இருந்தது, நயன்தாராவுக்கும் நம்ம மேல ஒரு கோபம் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா நம்ம நயன்தாரா குறித்து தயாரிப்பாளர்கள் சொல்கிற விஷயங்களை, தயாரிப்பாளர்கள் படுகிற அவஸ்தைகளை நம்ம செய்தியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு கட்டத்துல நயன்தாராவுக்கு ஒரு மன வருத்தத்தை அல்லது ஒரு கோபத்தை கொடுத்து அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, முக்கியமா அந்த நேர்காணல்ல அவங்க நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு எதிர்வினையாற்றுவதற்காக நாம் நயன்தாரா இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். இப்ப நேத்து என்ன நடந்தது அப்படின்னா, நாங்க துபாய் போயிருந்தோம். போயிட்டு நாங்க ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அதே பிளைட்ல பயணம் பண்ணுவதற்காக நயன்தாராவும் வர்றாங்க. நாங்க ஒரு இடத்துல இருக்கோம், டக்குன்னு பார்த்துட்டு அப்படி பயங்கர சிரிப்போட நேரம் நம்ம கிட்ட அவங்க பேசினாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன எங்க நிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அப்ப இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்தோம், கிளம்பி போறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் விக்கி பேசி ரொம்ப நேரம் அப்படியே ஒரு பேச்சு நடந்தது. அப்புறம் அவங்க குழந்தைகளோட அப்படி கொஞ்சிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதை தான் நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம்.